தெளிவாக விபச்சாரி என்ற வார்த்தையில் விமர்சித்து இருக்கிறார். இதை கண்டித்து நாங்க இந்த அலுவலகத்துல புகார் கொடுத்து இருக்கோம். கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கோம். இதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பா இங்கேயும் மகளிருங்க இருக்காங்க, நம்ம காவலர்களும் மகளிருங்க இருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க முழுமையா நம்புறோம். ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதுலயே பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு சொல்லிட்டு. எங்களோட ஆதங்கம் நேத்து மதியத்துல இருந்து அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்த முடியுமா? ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு நடத்தி இருந்தா இந்த அளவுக்கு வெளிப்படையாவே ஒரு யூடியூப் சேனல்ல பொன்ராஜ் அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. இத கண்டித்து இதுவரைக்கும் எந்த கட்சியினரும் ஒரு விமர்சனம் தெரிவிக்கவே இல்லை. நாங்க மகளிர் சார்பாவே சொல்றோம், இத ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு எடுத்தே தீரணும். கண்டிப்பா அவருக்கு எஃப்ஐஆர் போடணும், அவருக்கான தண்டனை கிடைக்கணும். அந்த தண்டனைய மீடியா மூலியமாவோ இல்ல காவலர்கள் மூலியமாவோ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைச்சே ஆகணும்.